வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆள் பக்கத்தில் இருக்காரு. அவர் தான் வந்துட்டு புது புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்காக வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக பார்வதியை பார்த்து, இங்கே பாரு, நீ பண்ண மிகப்பெரிய தப்புனால என் மாமாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கிடச்சிருக்கு. அத்தை வந்துட்டு மாமா மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, போயிட்டு நேரா எல்லாருக்கும் முன்னாடியிலையும் உண்மையை ஒத்துக்கிற. இது மாதிரி மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, நீ தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி காசை பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ண அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ ஒத்துக்கணும், சரியா? இதை கேட்டதும் அந்த பார்வதி சொல்கிறாங்க, சரிங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நேராக வந்துட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த பார்வதி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ரேவதி நேராக அந்த பார்வதியை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகி, ஏய், நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஈஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, இந்த பொம்பளை தான் அப்பா மேலே மிகப்பெரிய பழியை போட்டது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய், எதுக்குடி நீ இங்கே வந்த அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்கள் புருஷனை நான் இது வரைக்கும் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்கள் புருஷன் மேலே நான் அவ்வளோ பெரிய பழியை போட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். உங்கள் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. அவர் ரொம்ப நல்லவருமா. நான் தான் வந்துட்டு அவர் மேலே பழியை போட்டு பணம் பிடுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ சொன்னதை கேட்டுட்டு என் புருஷன் மேலே நான் எவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டேன்னு தெரியுமா? அவர் முகத்தில் நான் இனிமேல் எப்படி முழிப்பேன்? நீ சொன்னதையெல்லாம் கேட்டு நான் இப்படி நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, பாத்தியாம்மா, அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை. நாங்கள் அதைத்தானே முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோமே. நீ கொஞ்சமாவது அப்பாவை நம்புனியா? அப்பா கேட்டாருல உன்கிட்ட, ஈஸ்வரி, என் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு அவர் கேட்டாருல்ல. அப்போ நீ அப்பாவுக்கு வந்துட்டு துணையா இருந்திருக்கணும். அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நீ துணையா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ அப்பா மேலே அவ்வளோ பெரிய பழி போட்டியல்ல. இப்போ அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த பார்வதி வந்துட்டு அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வீடு தேடி வந்து சொல்றாங்க. இப்போ அப்பா வந்து கேட்டதும் அப்பா கிட்ட நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இந்த பொம்பளை சொன்னா அப்படிங்கிறதுக்காக இவளை போய் நம்பிட்டேனே. இந்த காலத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரிக்க ஒவ்வொருத்தையும் இருப்பா போல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இது எல்லாம் உண்மை அப்படின்னு எனக்கு தோணல. இது எல்லாம் அந்த டிரைவர் பையலோட வேலையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சித்தி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையில. அப்பா மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புறீங்க. அப்பா மேல தப்பு இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட இந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. அப்பயும் நீங்க அப்பாவை நம்பாம பேசுறீங்களா? சித்தி, எனக்கு என்னமோ நீங்களும் சேர்ந்து இதையெல்லாம் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசினா நம்மளும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவளுக்கு எல்லாருமே நம்ம பக்கம் திரும்பிடுவாளுங்க. சரி, எதுக்கும் நான் அந்த பொம்பளையை திட்டுற மாதிரி திட்டலாம் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ இப்படி பண்ணேன்னு சொல்கிற. கண்டிப்பாக உனக்கு யாரோ பணம் கொடுத்து தான் இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு அந்த பார்வதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மற்றவங்க விட்ட மாதிரி உன்னைய நாங்கள் இந்த வாட்டி விடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, உன்னை யார் இப்படி செய்ய சொன்னோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இல்லைன்னா உன்னை நாங்களே அதிகாரிங்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. உடனே அந்த பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம்மா, என்னை யாருக்கிட்டையும் பிடிச்சு கொடுக்காதீங்கம்மா. ஏதோ நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். சுலபமாக இந்த பிளான் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கிப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு என்னை வந்துட்டு பிடிச்சு கொடுத்துறாதீங்கம்மா.
நான் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. என்னை தயவு செஞ்சு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி கெஞ்சுறாங்க. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அவங்க அக்காவை பார்த்து, அக்கா யாருன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ என்னக்கா பண்ண போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நல்லா இருக்கே சித்தி, அப்பா மேல இவ்வளோ பெரிய கேவலமான பழிய போட்டிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க சித்தி, அப்பா மேல இவ்வளோ பெரிய பழிய போட்டு அப்பாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அவங்கள பொண்ணுங்களான நாங்க சும்மாவே விடமாட்டோம். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுப்போம். என்னக்கா சொல்ற அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இதுக்கு மட்டும் யாரு காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியட்டும். அவங்கள நாங்க யாரும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் வேணும்னா சும்மா விடலாம், ஆனா நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ஆகா, இவளுகளுக்கு மட்டும் நம்ம தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாளுங்க போலயே அப்படின்னு வில்லி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா பார்வதியை பார்த்து, இங்க பாரு, அதான் என் பொண்ணுங்க கேட்குறாளுகள்ல, உனக்கு யாரு பணம் கொடுத்து என் புருஷன் மேல இவ்வளோ பெரிய பழிய போட சொன்னது யாரு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அம்மா இது மாதிரி அந்த சிவனாண்டியும் முத்துவும் அம்மா என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க. அதனாலதான் நான் ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவர் மேல வந்து பழி போட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அவனுங்க பேசிக்காவே எங்களுக்கு இருக்கிற எனிமிதான். ஆனா அவனுங்களோட கையில எப்படி இந்த வீட்டுல உள்ள நகை போணுச்சு, அதுதான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. அந்த நகை எப்படி உன் கைக்கு வந்துச்சு, அப்பாவோட காலையில மச்சம் இருக்கும் அப்படின்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது ரெண்டுத்தையும் சொன்ன பிறகுதான் ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. அது ரெண்டும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அந்த வில்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, நம்ம மாட்டிக்க போறோமே, இவ உண்மையை சொல்ல போறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க ஈஸ்வரிய பார்த்து, அக்கா இதுக்கப்புறம் அது தெரிஞ்சு நம்ம என்னக்கா பண்ண போறோம்? அதான் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னக்கா பண்ண போறோம்? நீ இந்த விஷயத்த பெருசாக்காம இதோட விடுக்கா அப்படின்னு. ரேவதி அவங்க சித்தியை பார்த்து, சித்தி நீங்க ஏன் பயப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்ல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, உனக்கே தெரியும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மருதுவால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்போ என்னோட ஆயுதத்துல இருந்த தோட்டாமெல்லாம் காணாம போணுச்சு. அப்போ வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அதை எடுத்து அந்த மருதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க எனக்கு எதிராக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. அது மட்டும் இல்லை, நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்த நகையை எடுத்து கொண்டாந்து இந்த பார்வதி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இந்த வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தவங்க காரணமா இருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இங்க பாரு, இங்க பாருமா பார்வதி, சொல்லு, யாரு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற என்னோட நகையை எடுத்து உன் கையில கொடுத்தது அப்படின்னு. பார்வதி நேரா சந்திராவா பாக்குறாங்க. அப்ப சந்திரா பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆகா, இவ காட்டி கொடுக்க போறாளே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அம்மா உங்க தங்கச்சி சந்திரா தான் உங்க வீட்டுக்குள்ள இருந்த நகையை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த சிவனாண்டி முத்து இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட பிளான் சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டுதான் நான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு. இவங்க தான் எனக்கு பணமும் கொடுத்தாங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்க்க, இப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே முழு பொய்க்கா. நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன்? நீ என்னோட அக்கா, உனக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணுவேனா? அவ சொல்றது எதுவுமே உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அவன்தான்க்கா இவ்வளோ பெரிய பொய் சொல்ல வச்சிருக்கான். தயவு செஞ்சு நம்புக்கா, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைக்கா, நம்புக்கா அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவ சொல்றது எல்லாமே உண்மையா? சந்திரா சொல்றாங்க, ஐயோ இல்லக்கா, எதுவும் உண்மை இல்லக்கா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அம்மா அப்புறம் எப்படிம்மா உங்க நகை என் கைக்கு வந்திருக்கும்? இங்க பாருங்க, அவங்க தான் இந்த நகையவே கொண்டாந்து கொடுத்தாங்க. இத நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன். அவங்க தான் நகையை கொடுத்தாங்க. அவங்க தான் வந்துட்டு உங்க புருஷன் கும்பாபிஷேகத்துல உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க புருஷன் சிவனாண்டி கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க. ஸோ எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா.
அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். அவங்க எனக்கு தேவையான பணமெல்லாம் குடுத்தாங்க. அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா சந்திராவ பார்த்து, "அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு எனக்கு துரோகம் பண்ணது நீதானா சந்திரா? நீ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன் சந்திரா எனக்கு நீ இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ண? நான் உன் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி கடைசியில எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா அக்கா நான் உன் தங்கச்சிக்கா. அப்படியெல்லாம் எதுவும் நான் பண்ணலக்கா" அப்படின்னு. ஈஸ்வரி நேரா சந்திராவ பார்த்து, "போதும் நிப்பாட்டு. நீ வந்துட்டு என் புருஷன் மேலேயே இவ்ளோ பெரிய அபாண்டமான பழிய போடுறதுக்கு திட்டம் போட்டிருக்க. நீ இப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னால நம்பவே முடியாது. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்தவித சம்மந்தமும் இல்ல. உன் புருஷன் கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தானே என் புருஷன் மேல நீ இவ்ளோ பெரிய பழி போட்ட. ஸோ இதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டேன் அப்படின்னா அது எனக்கும் என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை சந்திரா. இந்த வீட்டை விட்டு போயிரு. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு துளி அளவு கூட விருப்பமே இல்லை சந்திரா. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு சந்திரா அப்படின்னு. இது கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, "பாத்தியாம்மா, உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்போ உன் தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ இதுக்கப்புறமாவது உங்க தங்கச்சி என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இன்னும் பெரிய பிரச்சனை வரதுக்குள்ள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளோ பெரிய நல்லது" அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, "அக்கா, அக்கா என்னை வீட்டை விட்டு அனுப்ப போறியா?" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்பாம என்னடி பண்றது? என் முகத்துல முழிக்காம இந்த இடத்த விட்டு போயிரு" அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆகா, என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ள இருந்து அக்காவுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அக்கா நம்மள இந்த வீட்டை விட்டு போக சொல்றாளே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துக்கு வராரு மாமாவை கூட்டிக்கிட்டு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்ததும் ஈஸ்வரி நேரா அவங்க புருஷனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, "மாமா, என்னங்க, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க மேல நான் இப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது. சந்தேகப்பட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு சந்திரா, நான் இங்க பாரு ஈஸ்வரி, நீ வந்துட்டு என் மேல கோவப்பட்டது வந்துட்டு எனக்கு ஆச்சரியம் இல்லை. சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனா நீ என்னோட மனைவி. நீ ஒரு பக்கம் என்னை பத்தி யோசிச்சு பார்க்கணும். நான் இப்படி தப்பு பண்ணியிருப்பேனா? நம்ம கட்டண புருஷன் இப்படி தப்பு பண்ணியிருப்பாரா? இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்திருந்தவர் கண்டிப்பா நமக்கு எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நீ நினைச்சிருக்கணும். ஆனா அது எதுவுமே நினைக்காம நீ என் மேல இவ்வளவு பெரிய சந்தேகப்பட்டுட்டியே. அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதுவும் இத்தனை நாளா உன் தங்கச்சி உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அதையே நீ பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறியே" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, "இங்க பாருங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். உங்க மேல நான் அப்படி அவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்க கூடாது. உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க உங்க மேல பழி போட்டதுக்கு" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு ஈஸ்வரி, ஸோ எதுவும் நடந்ததாகவே இருக்கட்டும் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் வேண்டாம்" அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியாக போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, நம்ம கோவில் கும்பாபிஷேகம் முடிய போகுது. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நம்ம ஹீரோ எப்படி ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.